ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜிஎஸ்டி விகித குறைப்பு மற்றும் இழப்பீட்டு மேல்வரி இரண்டும் ஒரே நேரத்தில் நீக்குவது மாநில வருவாயை பெரிதும் பாதிக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். டெல்லியில் நடந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு மேல்வரியினை மறு உருவாக்கம் செய்வதற்கான கூட்டத்தில் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். ஜிஎஸ்டி விகித குறைப்பு மற்றும் இழப்பீட்டு மேல்வரி இரண்டும் ஒரே நேரத்தில் நீக்கப்பட்டால் மாநில வருவாய் பாதிக்கப்படும் என்பதால் இழப்பீட்டு மேல்வரியை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி விகித சீரமைப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் மாநிலங்களின் நிதி தேவைகள் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் என்றார். மேல்வரி தொடர இயலாத நிலையால் மாநில வருவாய் இழப்பை ஈடு செய்ய மாற்று வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என கூறினார். உடனடி தீர்வாக மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 4% உயர்த்தப்பட வேண்டும் என்றும் எந்த நிபந்தனையும் இன்றி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கல்வி சுகாதாரத்தில் முதலீடு செய்து வருவதால் வரி சீரமைப்பு சமூக நலத்திட்ட செலவுகளை குறைக்கும் வகையில் இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் கொலை முயற்சி வழக்கில் ஒரு வார காலமாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். திருத்தாலை பகுதியைச் சேர்ந்த இருதரப்பு இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞரை மறுதரப்பினர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதல் குற்றவாளியான சுல்தான் ராஃபி என்பவர் தனது வீட்டு மாடியில் உள்ள ரகசிய அறையில் இருந்தது செல்போன் டவர் சிக்னல் மூலம் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். வடமாநிலங்கள் பலவற்றிலும் கனமழையானது பெய்து வரும் நிலையில் பஞ்சாபின் மொஹாலியில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. சாலைகளில் ஊர்ந்து சென்ற வாகனங்களால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே அமைந்துள்ள கங்காபூர் அணைக்கட்டில் கனமழை காரணமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நகரப் பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. அணைக்கு மிக அருகாமையில் உள்ள வீடுகள், கோவில்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.